ஒரு கிராமத்துல பசுவோட கண்ணுக்குட்டி அப்ப கொஞ்சம் முன்னாடி தான் பிறக்க ஆரம்பிக்குது. அந்த பசுவும் தன்னோட கண்ணுக்குட்டியோட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பாசத்தோட அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு தடவை அது மேய்ச்சலுக்கு போயிருக்கும் போது ஒரு கொடூரமான புலி அந்த குகையில இருந்து வந்து இந்த ஒரு பசுவை மட்டும் அப்படியே பிடிச்சி தன்னோட குகைக்கு அப்படியே திசை திருப்பிடுது. திசை திருப்பினதுக்கு அப்புறமா அப்படியே அந்த பசுவை சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த பசு இந்த ஒரு புலி கிட்ட கேக்குது, உனக்கு என்ன சாப்பிடணும் அவ்வளவுதானே, நீ வந்து என்ன சாப்பிடலாம், ஆனா என்னோட குழந்தை என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி நான் போய் இனிமே வரமாட்டேன், அதோட நான் இல்லாம இந்த உலகத்துல அது எப்படி வாழணும்ன்ற விஷயத்தையும் அதுக்கு நான் கத்து கொடுக்கணும், அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வந்துறேன், அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டுடு அப்படின்னு. அந்த புலியும் நீ வாக்கு தவறுனா அப்படின்னா உன்னை அந்த இடத்துலயே உன் கண்ணுக்குட்டியோட சேர்த்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. அந்த பசு தன்னோட கண்ணுக்குட்டியை பார்க்க அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு போய் தன்னோட கண்ணுக்குட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுது. வாக்கு தவறாம அந்த ஒரு பசு இந்த ஒரு புலி கிட்ட வருது, அதை சாப்பிட சொல்லி. இந்த ஒரு விஷயத்த அந்த புலி பார்த்து அதோட கண்களே கலங்கி போயிடுது. இப்பேற்பட்ட ஒரு பசுவை சாப்பிட்டா நமக்கு தான் பாவம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பசுவை விட்டுடுது. அந்த பசுவும் ரொம்ப சந்தோஷமா அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் தன்னோட வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிக்குது. அப்படியே இந்த ஒரு இனிமையான கதையை வந்து முடிக்கிறாங்க.